குட் மார்னிங். வெள்ளிக்கிழமை காணொளி பாருங்கள். வெங்காயம் முறிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கண்ணுக்கு கவசம் போட்டு கொண்டு வந்து எனக்கு பிள்ளை ஹெல்ப் பண்ணுதுண்டு. எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமனுக்கு பின்னாடி இப்படி ஒரு பவர்ஃபுல் மேன் இருப்பாங்க. அப்படித்தானே நான் சொல்லுவேன்னு நினச்சிங்க. அதுதான் இல்லை. அடுப்படிக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நேற்று ஃபுல்லாக என்னை வச்சு செஞ்சான். இவனுக்கு நான் ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பேன். அடுத்த ரீலில் வேணுமெண்டா போடுறேன். என்னோட வீடு ஹோல் எல்லாம் கிடையாது. நேற்று வெள்ளிக்கிழமை சின்னதாக ஒரு பிரியாணி காம்போ ஆர்டர் எடுத்து போட்டு மறந்து போனேன். ஏதோ ஒரு பிராதியில் ஓவர் டைம் எல்லாம் போயிட்டு வந்து நல்லா அடிச்சு விழுந்து நித்துறேன். 11:45 தான் கோல் வந்தது. எப்போ இல்லை சாப்பாடு எடுக்க வரட்டுமாட்டா. ஐயோ உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொன்னு நான் ஆண்டுட்டு ஆற்று பிறந்த அடித்து தெரிந்தேன். ஒரு பம்பரம் ஒரு சுற்றினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருந்தது. கடலை எண்ணெயில் கத்திரிக்காய் சால் நான் இந்த எள்ளு பேஸ்ட் எல்லாம் போட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு நல்ல காம்போ. பிரியாணி எனக்கு எப்போவுமே நல்லா வரும். அண்ட் டெசர்ட் வந்து சில்லுக்களி. சனோதான் ரொட்டி தந்தவர். சில்லுக்களி எல்லாம் கொடுத்து ஒரு லாபத்தை பார்க்க முடியாது. பட் நல்ல குட் சாப்பாடு கொடுக்கலாம். வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஆர்டருக்கு வேறு யாரோ செஞ்சு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேறு இதெல்லாம் போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஹோம்மேட் தூள், ஹோம்மேட் அரிசி மாண்டு எல்லாமே எனக்கு செய்கிற மாதிரியே நான் செய்வேன். செய்கிற தொழில் சின்னதோ பெருசோ சொல்லுறதை செய்யணும். சொல்வாக்கு போனால் செல்வாக்கு போயிடும் என்று சொல்லுவாங்க. நாணயம் இருக்கிறவன் என்ன தொழில் செஞ்சாலும் ஜெயிச்சிடுவான்னு சொல்லி விகேஜி பாலன் ஐயா அடிக்கடி அவரோட ஸ்பீச்சில் சொல்லுவார். எல்லா ஸ்கில்ஸையும் காசு கொடுத்து வாங்கலாம், பட் நாணயத்தை வாங்க முடியாது. அந்த நாணயம் இருந்ததால தான் எதுவுமே இல்லாமல் இருந்து தான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனதுன்னு சொல்லி சாப்பாட்டை டெலிவரி கொடுத்துட்டு மிச்சமாக கிடந்த பிரியாணியை கப்பில் போட்டு பேக் பண்ணி இப்படி வீட்டை கிடந்த காஃபி எல்லாம் அள்ளி போட்டு பேக் பண்ணி இன்ஸ்பைரிங்காக கிஃப்ட் எடுத்துக்கொண்டு பக்கத்து சிட்டியில் ஃப்ரெண்டு மாமா வயசு பண்ண இடத்துல பள்ளிக்கூடத்தில் போய் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் 100க்கு 100 அவரை மோட்டிவேட் பண்ண ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி வந்தது.